பரலோக தகப்பனே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Seigneur, nous te louons, Seigneur. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வருடத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமைக்காக நாங்கள் Seigneur, ஜெபிக்கிறோம். merci pour ce temps saint, le premier dimanche de l'année, நீரே Seigneur. சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர். Seigneur, c'est toi qui règnes en tout. நீரே எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். Seigneur, c'est toi qui règnes. இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். Seigneur, merci pour toutes les familles qui sont ஒவ்வொரு venues dans le culte. பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் Seigneur, ஆண்டவரே. merci pour tous les எங்களை enfants. மறைத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் Seigneur, que ஜெபிக்கிறோம். tu puisses nous cacher, Seigneur. இயேசுவின் நாமத்தினாலே Au nom de Seigneur Jésus-Christ, இன்னும் ஆவியானவர் போதிப்பாராக. que le Saint-Esprit puisse nous enseigner, ஒவ்வொருவரை வசனத்தில் எடுத்து கட்டுவீராக. que tu puisses les bâtir, Seigneur, par ta parole. தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோசனம் உள்ளவர்களாக மாறுவார்களாக. Seigneur, qu'on puisse être utile, Seigneur, pour le royaume de Dieu. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம்ப்பா. Au nom de Seigneur Jésus-Christ, nous prions notre Père. ஆமென் சொல்லுமாக. Amen. அல்லேலூயா. Alléluia. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமே வணைந்திடுமே குயவன் கையில் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல Au பிதாவே. nom du Seigneur Jésus-Christ, nous prions notre Père. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. Que la bénédiction du Seigneur puisse être avec vous. தேவனுடைய வார்த்தை உங்களை உருவாக்க வேண்டும். La parole de Dieu doit vous créer. தேவனுடைய வசனம் உங்களை கட்டுவதாக. Les paroles de Dieu doivent vous bâtir. ஆமென் சொல்லுமாக. Amen. இந்த ஆண்டிலும் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களை உயிர்ப்பித்து கட்டப்பட வேண்டும். Toutes les paroles qui vont être prononcées cette année doivent vous restaurer, doivent vous bâtir. ஆமென். இந்த கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நாங்கள் தியானிக்க போற வார்த்தையின் தலைப்பு La volonté du Seigneur, si elle est bien cela, nous allons méditer la parole du jour. பரிசுத்தம். La sainteté. தூய்மையான ஒரு வாழ்க்கை. Une vie qui est pure. கவனிங்கள். ஆகவே பிள்ளைகள் எல்லாரும் நீங்கள் கவனிக்க வேண்டும். Vous devez tous faire attention. நாங்கள் பிரெஞ்சிலே நாங்கள் பேசுகிறோம். Nous parlons en français aussi. ஆகவே பிள்ளைகளுக்கு அது மிக முக்கியமாக இருக்க C'est வேண்டும். pourquoi les enfants, vous devez le prioriser. ஆகவே பரிசுத்த வாழ்க்கை. Une vie qui est sainte. கவனிங்க தூய்மையான ஒரு வாழ்க்கை. Une vie qui est pure. பரிசுத்தம் என்பது தூய்மையான ஒரு வாழ்க்கை. La sainteté, c'est avoir une vie pure. ஆமென். ஆகவே அதுக்குள்ளே நீங்க எல்லாம் பரிசுத்தத்துக்குள்ளே உண்மை வருகிறது. Dans la sainteté, il y a la vérité. அந்த பரிசுத்தத்துக்கு நேர்மை வருகிறது. Dans la sainteté, il y a être intègre. அந்த பரிசுத்தத்துக்குள்ளே கீழ்ப்படிதல் வருகிறது. Dans la sainteté, il y a l'obéissance. சாந்தம் வருகிறது. Dans la sainteté, il y a la douceur. ஆமென். எவையெல்லாம் நீங்க பரிசுத்தமாக நினைக்க அதெல்லாம் ஒரு பரிசுத்தத்துக்குள்ளாக வருகிறது. Toutes les choses sont incluses dans la sainteté. ஆகவே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒரு பரிசுத்த தேவனாக இருக்கிறார். Vous et moi, nous louons un Seigneur qui est saint. நம்முடைய தேவன் பரிசுத்தராகவே இருக்கிறார். Notre Seigneur est saint. ஆமென். வேதத்திலே 66 புத்தகம் இருக்கின்றன. Dans la Bible, il y a 66 livres. அப்ப இந்த 66 புத்தகத்திலே கவனிங்கள். Dans les 66 livres, ஆண்டவர் கடைசியாக ஒரு மனுஷனுக்கு எச்சரிப்பு கொடுத்து சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறார். il donne un avertissement et une liberté à ஆமென். un homme. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து Jésus-Christ, தமது தூதனை அனுப்பி சொன்ன வார்த்தை. il envoie son ange et il dit, அப்ப முழு மனுஷருக்கும் ஆண்டவர் எச்சரிப்பையும் கொடுத்து Dieu donne un avertissement pour tous les humains. சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறார். Et il donne aussi également une liberté. அதை வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம். Nous allons tous lire Apocalypse chapitre வெளிப்படுத்தல் 22 22ஆம் அதிகாரம் 10 இலிருந்து வாசிப்போம். à partir du verset 10. பின்னும் அவர் என்னை நோக்கி இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம் காலம் சமீபமாயிருக்கிறது அநியாயம் செய்கிறவன் காலம் சமீபமாயிருக்கிறது. கவனிங்கள், மீண்டும் அழுத்தி சொல்ல, காலம் சமீபமாயிருக்கிறது. Car le temps est proche. அதாவது ஆண்டுடைய வருகை ஒரு காலமாக இருக்கிறது. Ça veut dire que la venue du Seigneur est proche.
அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுற ஒரு காலமாக Ça இருக்கிறது. veut dire que c'est le temps qui est proche, que l'église puisse être enlevée. இந்த உலக நியாயத்தீர்க்கப்படுகிற ஒரு காலமாக இருக்கிறது. Ça veut dire que le temps est proche, le jour du jugement ஆகவே est proche. காலம் சமீபமாக இருக்கிறது. C'est pourquoi, car le temps est proche. 11 வசனத்திலிருந்து Verset 11. அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுடைய கிருபைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. ஆமென். போதும், என்னோடு கூட வருகிறது. ஆண்டவருக்கு மகிமை Nous உண்டாவதாக. glorifions le nom du Seigneur. ஆமென். எல்லாரும் கவனியுங்கள். De tous faire attention. இப்போ ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு எச்சரிப்பை கொடுத்து விட்டார். L'Éternel donne un grand avertissement. அது சபை அதுக்குள்ள அடங்குறது, L'église est inclus. வெளியே இருக்கிற மனுஷன் அதுக்கு Et les hommes அடங்குகிறார்கள். qui sont dehors sont aussi inclus. நீ அநியாயம் செய்யறியா, செய்து கொண்டே இரு. Si tu te souilles encore. நீ தாறுமாறா கீழ்ப்படியாம நடக்கிறியா, கீழ்ப்படியாம நடந்து கொண்டே இரு. Tu es désobéissant, sois désobéissant encore. உன் இஷ்டப்படி மனது விருப்பப்படி நடக்க போறியா, நட. Si tu as envie de vivre comme tu en as envie, tu peux vivre. ஆண்டவர் மனுஷனுடைய சுயத்தில் அவர் தலையிடவில்லை. L'Éternel ne vient pas dans le choix de l'homme. அதே நேரம் ஆண்டவர் எனக்கு நீ பயந்து நடக்க போறியா, Même en temps, le Seigneur regarde si on a peur de lui, on a la crainte de Dieu quand on marche. பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இரு. Et il dit, celui qui se sanctifie encore. நீதியா இருக்க, நீ தொடர்ந்து நீதியா இரு. Celui qui est juste pratique encore la justice. ஏனென்றால் இதோ நான் சீக்கிரமாக Car voilà, je வருகிறேன். viens bientôt. ஆமே சொல்லுமாக. Amen. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். Voici, je viens bientôt. அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனோடு கூட Et வருகிறது. ma rétribution est avec moi pour rendre à chacun selon son œuvre. எல்லாரும் நீங்கள் கவனிக்க வேண்டியது, Vous devez tous faire attention. இந்த வருஷத்தில் இந்த வார்த்தை முதலாவது ஞாயிற்றுக்கிழமையோடு நான் Ce பேசுகிறேன். premier dimanche, je vous parle cette parole. தொடர்ந்து இந்த மாதங்கள் இந்த பரிசுத்தத்தை குறித்து நான் Et தியானிக்க tout ce போகிறோம். mois, nous allons méditer sur la sainteté. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஆண்டவர் நம்முடைய திருப்பத்தை கொடுக்கிற வார்த்தை. C'est ça, c'est cette parole qui est très importante pour notre vie. நம்முடைய தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். Notre Dieu est saint. ஆகவே நீங்கள் நானும் பரிசுத்தமாக நாங்கள் வாழ வேண்டும். C'est pourquoi nous devons vivre dans la sainteté. ஏனென்றால் நீங்கள் வாழுகிற ஆண்டவர் இயேசு சொன்னார், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும். Parce que Jésus-Christ a dit comme il s'est passé dans le temps de Noé, ainsi il va se passer quand le Fils de l'homme va arriver sur la terre. ஆகவே இந்த நாட்களிலே இந்த உலகம் மனுஷகுமாருடைய அதாவது நோவாவுடைய காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படி நடந்து கொண்டே இருக்கின்றன. Ça va se passer pareillement ce qui s'est passé dans l'époque de Noé. ஆகவே கிறிஸ்துக்கு முன் 4000 ஆண்டுக்கு முன்பு நோவாவின் காலத்திலே ஆண்டவர் அந்த இருக்கிற ஜனங்களையும் எல்லாவற்றையும் தேவன் பூமியை அழித்ததாக வெள்ளத்தினாலே நாங்கள் பார்க்கிறோம். 4000 ans avant Jésus-Christ, nous pouvons voir qu'il y a eu un déluge et toutes les créatures ont été tuées. தேவன் அங்கே இரக்கத்தை வைத்திருந்தார். Mais il avait une miséricorde. ஆண்டவர் அங்கே யாரும் மனம் திரும்பவில்லை. Mais personne s'est repenti. நோவாக்கு 500 வயது போது ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொடுத்தார். Mais quand Moïse a eu 500 ans, l'Éternel a donné un plan. அந்த ஜனங்களை காப்பாற்றுவதற்கு பேழை உண்டு பண்ணி கொடுத்தார் Pour les திட்டத்தை. sauver, l'Éternel a demandé de faire une arche. ஆகவே அதில் 100 வருஷம் சென்றது. Pendant 100 ans. அந்த 100 வருஷத்திலே நோவா நீதியை பிரசங்கித்திருப்பார். Et pendant ces 100 ans, Noé a prêché la justice. யாரும் அங்கே மனம் திரும்பவே இல்லை. Mais personne s'est repenti. நோவாவோட மனைவியும் பிள்ளைகள் 8 பேர் மாத்திரமே அந்த பேழைக்குள் வந்தார்கள். Noé, sa femme et ses enfants, seulement 8 personnes sont rentrées dans l'arche. அதே போல அந்த நோவாவின் காலத்திலே இப்பொழுது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Et c'est pareil, maintenant nous vivons à l'époque de Noé. சரி, இப்பொழுது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் பாருங்கள். On va tous prendre Genèse chapitre 6. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் Genèse chapitre 6. 5-6 வசனங்கள். Versets 5-6. மனுஷருடைய அக்கிரமம் மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் பூமியிலே பெருகினது என்று அவன் இருதயத்து நினைவுகளின் எல்லாம் கவனிங்க, அழகா இருக்கிறது. மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. கவனிங்க, Regardez bien. நம்மை உண்டாக்கின ஆண்டவர் அன்றைக்கு Celui qui nous a créés ce jour-là, qu'est-ce qu'il a fait? மனஸ்தாபப்பட்டார். Il s'est repenti. ஹலோ,
ஆண்டவர் மனஸ்தாபப்பட்ட அப்படி இருக்கும். Si l'Éternel se repent, qu'est-ce qui se passe? இன்றைக்கு கவனிங்க, அதே போல இன்றைக்கு அநேக பெற்றோர் பிள்ளைகளால மனஸ்தாபப்படுறார்கள் Et c'est தெரியுமா? pareil, beaucoup de parents se repentent par rapport aux enfants. பிள்ளையை பெற்று வளர்த்தோன் பிள்ளை இப்படி இருக்கிறதே. Ils ont fait grandir leurs enfants, mais comment l'enfant est, l'état où l'enfant est. கவனிங்க, பிள்ளைகள் அன்றைக்கு பெற்றோர் மனஸ்தாபப்படுறார்கள். À cause des enfants, les parents se repentent. சபையிலே விசுவாசிகளை குறித்து ஊழியக்காரர் À மனஸ்தாபப்படுறார்கள். cause des fidèles, le pasteur se repent. ஆகவே கவனிங்க, ஆண்டவரே மனஸ்தாபப்பட்டாரா? Et là, on peut voir que l'Éternel se repent lui-même இவர்களை உண்டாக்கினதுக்காக d'avoir fait l'homme. காபிரியேல் கவனிங்க, லூசிபரை தள்ளி போட்டு அந்த இடத்திலே அந்த பதிலாக இவனை நான் உண்டாக்கினேனே. Il a chassé Lucifer, l'Éternel, et il a émis les hommes. அவன் ஆகாதவனை நான் அவனை தள்ளி viட்டேன். Moi, je l'ai chassé, Lucifer. ஆக இவர்களை பார்த்தா இவர்கள் நினைவு எண்ணங்கள் அக்கிரமம் பயங்கரமாக இருக்கிறது. Mais quand je les vois, leur cœur est souillé, ils ont beaucoup de méchanceté en eux. ஆண்டவருடைய இருதயத்துக்கு விசனமாக இருந்ததா. Et l'Éternel fut affligé en son cœur, dit la அங்கே parole. 11 இது பாருங்கள். Verset 13, regardez. பூமியானது தேவனுக்கு முன்பாக பாருங்க, பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது. ஹலோ சீர்கெட்டதாக இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. பூமி என்று சொன்னா அங்க இருக்கிற மனிதரை பற்றி சொல்லப்படுகிறது. Si on parle de la terre, on parle des hommes qui sont à l'intérieur. தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது. Étaient corrompus devant Dieu. பூமி கொடுமையால் நிறைந்திருந்தது. La terre était pleine de violence. 12ஆம் வசனம். Verset 12. தேவன் பூமியை பார்த்தார். தேவன் பூமி இருக்கிற ஜனங்களை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. அவர்களுடைய குடும்பம் சீர்கெட்டதாக மாறிவிட்டது. Les familles étaient corrompues. ஒழுங்காக படைத்த நானும் பெண்ணும் என்று Moi qui ai créé hommes et femmes. சீர்கெட்டதாக மாறிவிட்டது. Maintenant voilà qu'ils sont corrompus. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். எல்லாரும், Tout le monde. ஆணுக்கு பெண் என்று தியான் மீது இப்போ ஆணாக திருமணம். L'Éternel a créé hommes et femmes et maintenant on peut voir qu'il y a கீழ்ப்படிதலிலே மிருகமாக மனுஷன் மாறிவிட்டார். femmes. மிருகம், Comme les animaux. மிருகம்னா நன்றி உள்ளதாக இருக்கும். Même les animaux sont reconnaissants. பயங்கரமாக வேசித்தனம் விபச்சாரங்கள், Mais il y a beaucoup d'adultères. குடும்ப உறவுகள் பயங்கரமாக அழிந்து விட்டது. Toutes les familles, les relations familiales sont détruites. தங்களை கெடுத்துக் கொண்டே இருந்தார்கள். Ils se corrompent eux-mêmes. ஆக தேவன் அழிக்க சித்தம் கொண்டார். C'est pourquoi l'Éternel a eu la volonté de les détruire. அங்கே தேவன் பரிசுத்தத்தை பார்த்தார். L'Éternel a regardé la sainteté. ஒழுக்கத்தை பார்க்கிறார். Il a regardé l'ordre. உண்மைத்துவத்தை பார்க்கிறார். Il a regardé la fidélité. ஒன்றுமே இல்லை. Mais rien. அதே போலதான் நீங்க வாழுகிற இன்றைக்கு இந்த உலகம் நோவாவின் காலம். C'est pareil que l'époque de Noé maintenant. நோவாவின் காலம். L'époque de Noé. இன்றைக்கு தங்களை சீர்கெடுக்க எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். Maintenant on peut voir qu'ils se corrompent eux-mêmes. இன்றைக்கு குடும்பங்கள் சீர்கெட்டு போகிறது. Les familles se corrompent. பிள்ளைகள் தங்கள் விரும்புகிற பாவத்தை செய்கிறார்கள். Les enfants font les péchés qu'ils veulent. இன்றைக்கு சபைக்குள்ள வந்து விட்டது. Et c'est rentré dans l'église. இன்றைக்கு விசுவாசிகள் எப்படிப்பட்ட சபையை விரும்புறாங்க தெரியுமா? Comment les fidèles aiment l'église? லைட் அடிக்க வேண்டும். Il doit avoir de la lumière. நாங்கள் எங்கள் இஷ்டப்படி நாங்கள் வந்து போக வேண்டும். Je dois venir comme j'en ai envie. எங்கள் பாவத்தை கண்டிக்க கூடாது. On doit pas réprimander mes péchés. அப்படிப்பட்ட ஆராதனைகள் தான் விரும்புகிறார்கள். C'est comme ça, c'est les cultes comme ça que les fidèles veulent. நம்முடைய தேவனுடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்ற விருப்பம் இன்றைக்கு இல்ல. Mais ils n'ont plus envie de se tenir saint devant Dieu. பூமி எப்படி இருக்கிறதோ அப்படி இந்த சபைகளும் அதுக்கு ஒத்த வசம் கொடுத்து விட்டது. L'église est comme la terre maintenant. இன்றைக்கும் அன்றைக்கு நோவாவின் காலத்துக்கு போல இன்றைக்கும் பூமி சீர்கெட்டதாக மாறிவிட்டது. Même comme à l'époque de Noé, la terre se corrompt elle-même. சபையிலே வைக்கிற திருமண நடங்கள் எல்லாம் அன்றைக்கு மாறிவிட்டது எல்லாம். Les mariages qui se passent à l'église sont différents maintenant. ஒழுங்கின்மையாக மாறிவிட்டது. C'est plus dans l'ordre. ஆண்டவர் இன்றைக்கு துக்கப்படுகிறார். L'Éternel est attristé. இன்றைக்கு பூமியை பார்த்து ஆண்டவர் துக்கப்படுகிறார். L'Éternel regarde la terre et est attristé maintenant. அதுக்கு இன்றைக்கு அரசாங்கங்கள் அதுக்கான சட்டங்களை கொண்டு வந்து விட்டது. Et les autorités ramènent ces lois. ஓருனே பாவம் உள்ளே வந்து விட்டது. L'homosexualité est rentrée. எப்படி நோவாவின் காலத்து அழிவு நடந்ததோ அதே போல தான் இனி வரும் நாட்கள் அழிவு நடக்க போகிறது. Comme à l'époque de Noé, il y a eu un désastre, ainsi va se passer. Le désastre va se passer. இந்த சபை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாக, avant que l'église soit enlevée, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு, après que l'église soit enlevée, பூமியிலே மூன்றில் ஒன்றெல்லாம் அழிக்கப்பட போகிறது. le tiers de ce qu'il y a sur la terre va être détruite.
பூமியிலே இருக்க ஜலம் மூன்றில் ஒன்று ஒரு பகுதி, par l'eau, கப்பலிலே மூன்றில் ஒரு பகுதி, par les bateaux, ஜனங்களில் இருக்கிற மூன்றில் ஒரு பகுதி, un tiers des personnes, des gens, சூரியனிலே மூன்றில் ஒரு பகுதி, un tiers du soleil, சந்திரனிலே மூன்றில் ஒரு பகுதி, un tiers de la lune இவைகள் எல்லாம் அழிக்கப்பட vont போகிறது. vont être détruites சபை எடுத்துக்கொண்ட பிறகு après que l'église soit enlevée. அதுக்கு முன்னும் யுத்தங்கள் நடக்கும். Mais avant, il y aura aussi des guerres. அப்ப சபை எடுத்துக்கொள்ளப்பட இயேசு 1000 வருஷம் ஆள போகிறார். Après que l'église soit enlevée, l'Éternel va régner 1000 ans. இந்த 1000 ஆண்டு முடிந்த பின்பதாக Et après ces 1000 ans, ஆண்டவர் நியாயத்தீர்ப்பு நாட்கள் இருக்கிறது. il y a le jugement de l'Éternel. அதுக்கு பிறகு முழு பூமி எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்து Après le jugement de l'Éternel, toute la terre sera détruite. எல்லா பாவிகள் எல்லாரையும் நியாயந்தீர்த்து அக்கினி கடலிலே போட்டுவிட்டு Tous les pécheurs vont aller dans la géhenne. புதிய வானத்தை தேவன் Et உண்டாக்க il y aura போகிறார். un nouveau ciel பரிசுத்தமான ஒரு உலகத்தை தேவன் உண்டாக்க et une போறார். nouvelle terre qui est sainte. ஆமென் சொல்லுமாக. Alléluia. அல்லேலூயா. Alléluia. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Nous glorifions le nom du Seigneur. ஆகவே நீங்களும் நானும் இப்பொழுது இருக்கிற உலகம் எப்படிப்பட்டு இருக்கிறது? Vous et moi, dans quelle terre, dans quelle terre vivons-nous? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிப்போம். 1 Jean chapitre 5 verset 19. ஆ. இருக்கிறோம் என்றும் நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். ஹலோ கவனிங்கள். இப்ப அழகாக சொல்லப்படுகிறது, La parole nous dit merveilleusement bien. இந்த உலகம் முழுவதிலும் பொல்லாங்கல்கள் கிடக்கிறது. Nous savons que nous sommes Dieu. உலகம் முழுவதிலும் பொல்லாங்கல் கிடக்கிறது. Le monde entier est sous la puissance du malin, pardon. 2000 ஆண்டு தொடங்கி இன்றைக்கு 2025. Depuis l'année 2000, maintenant nous sommes dans l'année இந்த 2025. 25 வருடத்துக்குள்ள எவ்வளவு நவீனமானதை இன்றைக்கு உலகம் கண்டுபிடித்துக் கொண்டே Regardez இருக்கிறது. tout ce que la technologie, comment elle a évolué. எவ்வளவு சாத்தான் இந்த பொல்லாங்கல்கள் இந்த உலகத்தை கொண்டு போகணும் அவ்வளவு தீவிரமாய் கொண்டு போகிறான். Regardez comment le malin a ramené la terre. ஆண்டவர் மனுஷனுக்கு கொண்டு இயற்கையான ஒரு பேஷனை ஒரு அழகை ஒரு ரூபத்தை கற்றுக் கொடுத்தார். L'Éternel a créé l'homme parfaitement. அதை அவன் மாற்றி இன்றைக்கு உலக நவீன ஒரு பேஷனை இன்றைக்கு சாத்தான் உலகத்துக்கு காட்டிக் கொண்டிருக்கிறான். Mais le malin crée avec des choses fausses, avec la technologie, une autre personne. ஆண்டவரை குற்றப்படுத்தி இன்றைக்கு இதுதான் உலகம் என்பதை காட்டுகிறான். Il accuse l'Éternel et il montre que c'est ça la vraie terre. இன்றைக்கு அந்த ஃபைனல் இது வரும்போது டெக்னாலஜின்றது அந்த இது வருகிறது. On voit l'intelligence artificielle qui se déroule அந்த maintenant. டெக்னாலஜி வரும்போது கடவுளை நீ தேவையில்லை. Et maintenant avec l'intelligence எல்லாமே artificielle, அதிலே on dit பெற்றுக்கொள்ளக்கூடிய qu'on n'a plus வருகிறது. besoin de Dieu. அப்ப இந்த உலகம் அனைத்துங்க நீங்க பொல்லாங்கல் கிடக்கிறது. On peut voir que tout le monde est dans la puissance du malin. அப்ப இந்த 25 வருஷத்துக்குள்ள கொஞ்சம் கவனிங்கள். Regardez dans எப்படி les எல்லாம் இந்த உலகத்தை மாறிக்கொண்டு 2025, போகிறது. comment le monde change ஆகவே அது கேட்டால் மனுஷனும் தன்னை மாற்றிக்கொள்கிறான். et l'homme aussi change. அதை கேட்டா பேஷன். Et si on demande, on dit que c'est la mode. நம்முடைய சரீரத்தை மாற்றிக்கொள்கிறோம். On dit que c'est la mode, je change ma chair, நகங்களை je மாற்றிக்கொள்கிறோம். change mes ongles, சரீரங்களை எல்லாம் je change mon மாற்றிக்கொள்கிறோம். corps. ஆகவே நான் பரிசுத்தத்தை குறித்து ஆழமாக கத்தருங்க பேசுவானா யார் இன்னைக்கு சபையில நிக்க முடியும்? Si je parle véritablement de la sainteté, qui peut subsister dans l'église? ஏன்னா பரலோகத்தில் என்னவெல்லாம் இருக்குதோ அதான் சபையில இருக்க வேண்டும். Tout ce qui est dans le ciel, c'est ainsi qui doit être dans l'église. நீங்களும் நானும் சொந்தரிக்க போற பரலோக ராஜ்யத்தில் எதெல்லாம் இல்லையோ அது சபைக்குள்ள Tout ce உங்களுக்குள்ள qui இருக்க appartient கூடாது. au royaume des cieux, il ne doit pas être dans l'église. ஆமென் சொல்லுமாக. Amen. அல்லேலூயா. Alléluia. இயேசு கிறிஸ்துவில் என்னெல்லாம் இருக்குதோ அதான் எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். Tout ce qui est Jésus-Christ doit être en moi. புதுசா அவன் கண்டுபிடித்து அனுப்புகிறான். Mais regardez, lui, il découvre de nouvelles choses. இப்ப நாங்கள் வந்து இப்ப 35 வருஷம் ஆகிறது. Ça fait 35 ans que je suis là. இப்பொழுதுதான் நாங்கள் அண்மையிலே 15 வந்த நகங்களை டெக்கரேஷன் பண்றது முடி அலங்க அதிகமான கடைகளை நாங்கள் பார்க்கிறோம். C'est maintenant qu'on voit dans les magasins qu'il y a des choses pour les இப்போ ongles, நம்ம pour les அந்த cheveux. நகத்துக்கே டிசைன் போடுறாங்க. Et maintenant on peut voir qu'il y a des motifs décoratifs அதாவது இந்த sur நகம் எல்லாம் பொய் நகம். du nail art. ஆமென். ஆப்பிரிக்கா இருக்க பெண்கள் எல்லாம் அழுகுறாங்க ஐயோ எங்களுக்கு முடி இல்லையே என்று. Beaucoup de femmes pleurent en Afrique. Ils ont pas de அவங்களுக்கே பொய் cheveux. முடி கடையே விக்கிறாங்க. Mais on peut voir qu'ils ont des perruques maintenant. அவங்க மொட்டை. Mais பெண்கள். ils n'ont pas de cheveux. அப்ப எங்களுக்கு ஆண்டவர் நல்ல முடி கொடுத்திருக்கிறார். L'Éternel nous a donné des beaux cheveux. அது எப்படி ஆண்டவரே அந்த முடியை மாற்ற பார்க்கிறோம். Mais on essaie de changer les cheveux que nous avons. ஆமென். கலர் மாத்தி அதை மாத்தி. On change les couleurs, on ஆமென். change les choses. ஆண்டவருக்கு டிசைனே தெரியாது நான் போடுற டிசைன். On dit que le Seigneur ne connaît pas la இப்ப நான் என்ன décoration. பொதுவா நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு உலகம் எப்படி மாறிக்கொண்டு போகிறது. Regardez comment le monde change maintenant. ஆமென் சொல்லுமாக. Amen. உலகம் எப்படி மாறிக்கொண்டு போகிறது. Regardez comment le monde change maintenant. நாம் எப்படி இருக்கிறோம் அத Comment பேசுகிறோம்.
sommes nous. இவைகளே நான் உங்களுக்கு காட்டுகிறேன். Pourquoi je vous dis tout இந்த ça? உலகம் பொல்லாங்குள் இன்னும் அதிகமாய் போய்க்கொண்டே இருக்கிறது. C'est qu'on va plus en plus dans le mal. இன்றைய தலைமுறை கவனிங்கள். La génération இன்றைய d'aujourd'hui, எதை விரும்புகிறார்கள்? qu'est-ce qu'elle veut? எதை விரும்புகிறார்கள்? Qu'est-ce qu'elle veut? ஒரு கதை ஒன்று. Je vous dis une histoire. அது ஒரு உதாரணத்துக்கு. C'est comme un exemple. ஆமென். ஒரு பக்கம் பரலோகத்தின் வாசல் ஹெவன் என்ற ஒரு வாசல் இருக்கின்றன. Alors ici, il y a une porte pour le royaume des cieux. ஒரு பக்கம் நரகம் என்ற வாசல் வெல்கம் என்று போடப்பட்டிருக்கின்றன. Et ici, on peut voir que de l'autre côté, il y a une porte pour அங்கே ஒரு l'enfer. வாலிபன் பெரிய ஒரு சூட்கேஸ் வலிசோட Et போகிறார். là, il y a un jeune qui arrive avec une அங்கே grosse ஹெவன் valise. வாசலிலே பாத்தீங்கன்னா ஒரு தூதன் வரவேற்க நிற்கிறார். Et là, il y a un ange qui est devant la porte du அப்ப royaume அந்த des cieux qui வாலிபன் போனா attend. பரலோகம் வந்தா ஹாய் ஹூய் என்றெல்லாம் இருக்கும்னாச்சு. Alors le jeune qui pense அங்க que பார்த்தா ça doit être bien dans le ஒரு royaume des cieux, போரிங் போல ஒரு மௌனமாக சோத்திரம் ஜெபங்கள். on prie et là, il s'ennuie un peu. அதுதான் என்ட்ரன் அத முன் பகுதி. C'est ça qui est devant, c'est la porte qui est devant ஐயோ, l'entrée. நான் நினைச்சேன் இங்க ஆட்டம் பாட்டம் Moi, கூச்சலா இருக்கும்னு moi, பார்த்தேனே. j'ai cru que le royaume des cieux, ça sera joyeux, content, ஆமென். festif. ஆமென். இது என்ன இது பரலோகமா? Mais ça, c'est le royaume des cieux. வண்ண லைட் எல்லாம் இருக்கும்னு பார்த்தேனே. Moi, je pensais qu'il y avait beaucoup de இது lumière. என்ன இங்கே ஒரு இது வித்தியாசமாக Mais இருக்குது. là, pourquoi c'est différent? ஆகவே அவர் அப்படியே தூதன் சொன்னார், நான் கொஞ்சம் நரகத்தை பார்க்க விரும்புறேன். L'ange dit, அவர் viens, je கொண்டு te வந்த montre வாக்கை அங்கே l'enfer. பரலோகத்தில் அந்த வாசல் எண்டில் வைத்துட்டு Il a laissé la valise là-bas. இப்ப நரகம் வெல்கம் அங்க போட் போட்டிருக்கிறது. Et là-bas, c'est écrit bienvenue அங்க dans la விசிட்டர் porte de அங்க l'enfer. போனா ஒரு அழகான ஒரு வாலிபன் Et là-bas, devant la porte de l'enfer, சிட்டி ஜவனமாக வெல்கம் என்று il dit சொல்லப்படுகிறது. bienvenue. அங்க பார்த்தா விரும்பின ஆடல் பாடல் சத்தம் என்ன சந்தோஷம் Et மகிழ்ச்சி là-bas, il y avait tout ce qu'il voulait, tous les éléments festifs, அந்த tout ça. எண்டில் இருக்கிறது. Et il y avait tout ça. இதெல்லாம் பரலோகம். Il dit c'est ça le royaume des என்ன cieux. மாறி போட்டுட்டாங்க போட்டு. Pourquoi ils ont changé? Ils se sont trompés. உடனே இவர் என்ன செய்தாரு? Qu'est-ce qu'il ஓடுகிறார் பரலோகத்துக்கு போய் Il court. அந்த நாங்க ஒரு சுக வலிச தரும். Il court vers l'entrée du royaume தூதன் des cieux, il சொல்றான், prend la எங்கே valise. போறாய்? Et l'ange demande où tu இல்ல vas? இதுதான் பரலோகம். Il dit c'est இல்ல là-bas இல்ல le royaume des அதுதான் cieux. பரலோகம். Il dit non, c'est là-bas le royaume des cieux. ஓடுகிறார் ஓடுகிறார். Et le jeune court. ஓடி அந்த நேரத்துல போன உடனே Et quand tu vas vers l'enfer, அந்த நின்ற வாலிபனுடைய முக ரூபம் எல்லாம் மாறிவிட்டது. le visage de l'ange change. அழுகையின் குரலாக அவனுடைய ரூபம் எல்லாம் கருப்பாக Et on மாறிவிட்டது. peut voir que c'est tout changé en noir. உள்ளே போகிறான். இந்த பரலோகத்தின் வழி எல்லாம் அங்கே அடைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. La porte du போக முடியல. royaume des cieux est fermée. அப்படியே Maintenant, il peut வெட்டப்பட்ட plus y aller. காரியங்கள் அப்படியே கிடங்காய் போய் கொண்டு இருக்கிறது. De plus en plus, அங்கே பார்த்து ஐயோ ஐயோன கூக்குரல்கள். Et là, on dit on dit என்னை malheur, காப்பாற்றுங்கள் என்ற கூக்குரல்கள். sauvez-moi. அக்கினி எரிந்து கொண்டே Il y a இருக்கின்றன. le feu qui est ardente. அப்ப அந்த போன வாலிபன் அந்த தூதன் கேட்டான், பிசாசிட்ட கொஞ்சம் கேட்டான், நீங்க முன்னுக்கு காட்டுனீங்களே அது என்ன? Alors le jeune demande, avant tu m'as montré dans l'entrée, c'était quoi வார ça? விஸ்டர்ஸ்க்கு நாங்க அப்படித்தான் காட்டுவோம். Il dit, nous montrons comme ça, c'est pour le business. நாங்கள் அவரை கவர்வதற்கு அவர்களை எங்கள் பக்கம் இழுக்குவதற்கு இந்த லைட் எல்லாம் போட்டு அப்படித்தான் நாங்க C'est காட்டுவோம். pour les attirer avec la lumière, tout ça que nous avons mis tout ça. ஐயோ நான் உண்மையான பரலோகத்தில் இழந்து விட்டேன் என்று Oh non, கத்துகிறான். j'ai abandonné le vrai royaume des cieux. இன்றைக்கு பூமியில அப்படித்தானே காட்டப்படுகிறது. Et c'est comme ça qu'on peut voir sur la terre இன்றைக்கு également. பூமியில எதை தெரிந்து கொள்றார்கள் தெரியுமா? Qu'est-ce qu'on choisit? கவனிங்கள், சர்ச் என்று சொன்னா ஆண்டவரோட அப்படியே மோரிங்கா இருக்கும் பிரேயர். On dit que l'église c'est ennuyeux, il y a la ஆமென். prière. இங்க ஒரு ஆட்டம் பாட்டம் இல்ல. Ici il n'y a pas de fête, de ஆமென். இங்க célébration. வந்து உபவாச ஜெபங்கள் Ici பரிசுத்தம் on இது peut என்று voir சொல்வார்கள். on jeûne, on dit la இன்னைக்கு sainteté. அநேக வாள் இழந்த எதை தெரிந்து கொள்றார்கள்? Qu'est-ce que beaucoup de jeunes choisissent? என்ன ஆட்டம், அந்த மியூசிக் கூட அடிச்சா célébration, புகை la எழும்ப வேண்டும். musique. இதெல்லாம் பரலோகம். C'est ça le இதெல்லாம் paradis. இது C'est ça le இதைத்தான் royaume des cieux. இன்றைக்கு உலகத்திலே மனுஷன் தெரிந்து கொள்றார்கள். C'est ça que l'homme choisit également dans le monde. சாத்தான் அதை பூமியிலேயே இதை பரலோகமாக காட்டுகிறான். Le diable montre tout cela comme le ஆனால் paradis sur la அவர்களுக்கு terre. தெரியாமல் அழிவு அவர்கள் பின்னால வந்து கொண்டே Mais ils ne இருக்கின்றன. savent pas que derrière tout ça il y a la mort et le ஆமென் désastre சொல்லுமாக. derrière. ஹல்லேலூயா. Alléluia. ஏனென்றால் அவனுடைய கிரியை தக்கதாக என்னோடு கூட பலன் பெறுகிறது. L'Éternel dit que chacun a sa récompense par rapport à ses œuvres qu'il a faites. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். Que le juste sera encore juste. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக Que le இருக்கட்டும். juste sera encore juste. ஆமென் சொல்லுமாக. Amen. ஹல்லேலூயா. Alléluia. என்னோட ஆமென் சொல்லுமாக. Tu t'amènes avec moi? சரி, பரிசுத்தம் என்றால் என்ன? C'est quoi la sainteté? அதாவது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. C'est une vie qui est séparée. பரிசுத்தம் என்றால் La sainteté, பிரித்தெடுக்கப்பட்ட c'est வாழ்க்கை. une vie qui est séparée. அதாவது சபை என்பது ஒரு எக்கிலிசியா.
L'église, c'est ecclesia, அதாவது வெளியே வந்தவர்கள், c'est-à-dire ceux qui viennent de dehors, பாவத்தை விட்டு உலகத்தை விட்டு வெளியே வந்தவர்கள். ceux qui sont venus des péchés du monde. ஆகவே பரிசுத்தம் என்றால் நாங்கள் பிரிக்கப்பட்டவர்கள். Alors, être saint, c'est être séparé du monde. நாங்கள் பிரிக்கப்பட்டு தேவனுக்கென்று தேவனுக்கு பிரியமாக பரிசுத்தமாக வாழுகிறவர்கள். Nous sommes séparés du monde et nous vivons agréablement à l'éternel une vie qui est sainte et pure. ஆமென் சொல்லுமாக. Amen. அல்லேலூயா. Alléluia. நம்முடைய இந்த ஆண்டிலும் கர்த்தருடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் மேன்மையான காரியங்களை செய்ய Même pour வேண்டும். cette année, l'éternel doit faire beaucoup de bonnes choses dans votre vie. நீங்க விரும்புவதை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும். L'éternel doit faire tout ce que அதுக்கு vous மிக voulez. முக்கியமான ஒரு ரகசியத்தை சொல்லி Et கொடுக்கிறேன். premièrement, il y a un grand secret pour நீங்க tout cela. பரிசுத்தத்துக்காய் வாராக்கியமா பரிசுத்தத்துக்காக உண்மையா ஒப்பு கொடுப்பீங்களானால் Si vous vous offrez pour la நீங்கள் sainteté, அற்புதத்தை இந்த வருஷத்திலே vous காணுவீர்கள். allez voir de grands miracles. ஏனென்றால் பரிசுத்தர் மத்தியிலே தேவன் உலாவுகிறவர். Pourquoi? Parce que l'éternel vit parmi les saints. ஹல்லேலூயா. பரிசுத்தர் கூட்ட நடுவில் யோலி தேடும் யுத்த யோதியே ஆருபியே வேளையில் வாரீரோ ஆருபியே வேளையில் ஆமென். பரிசுத்த கூட்ட மத்தியிலே தேவன் உலாவுகிறவர். L'éternel vient parmi les personnes qui sont saintes. ஆகவே நாங்கள் பிரிக்கப்பட்டவர்கள். C'est pourquoi nous sommes séparés. இப்போ சில வசனங்கள் வாசிக்க போறோம். லேவியராகமம் 20 On va tous 26 வசனம். prendre Lévitique chapitre 20. கர்த்தராகிய நான் கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவன்களாய் இருப்பீர்களாக. பாருங்க, நீங்களும் எனக்கென்ற பரிசுத்தவங்களா இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆமென் சொல்லுமாக. Amen. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நமக்கும் தேவன் எவ்வளவு ஒரு ஒற்றுமையை தேவன் வைத்திருக்கிறார். Regardez le point commun qu'on a avec Israël. தேவன் இந்த உலகத்திலிருந்து எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை பிரித்தெடுக்கிறார். L'Éternel a séparé des Égyptiens les Israélites. உங்களையும் ஆண்டவர் உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுக்கிறார். Et c'est pareillement que nous sommes என்னுடைய séparés du ஜனங்களாக monde இருக்கும்படிக்கு. pour qu'on soit à lui, ஆமென். என்னுடைய பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு. pour qu'on soit à lui, என்னுடைய ராஜ்யத்தை பரலோகத்தை நீங்கள் சொந்தரிக்கும்படிக்கு. pour qu'on puisse aller dans le royaume des cieux. உங்களை மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுத்தேன். Il vous a séparés d'autres பாருங்க, peuples. ரட்சிக்கப்படாத உறவுகள் இருக்கிறார்கள். Regardez beaucoup de personnes dans notre relation எவ்வளவு ne காரியங்கள் sont pas sauvées. ஆமென். எவ்வளவு இன்றைக்கு உலகத்தோடு வாழ்றார்கள். Regardez combien de personnes vivent avec le ஆகவே monde. தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Remerciez le நீங்கள் Seigneur. நானும் இன்றைக்கு கர்த்தர் நம்மை அதிலிருந்து நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். Vous et moi, l'Éternel nous a séparés de tout cela. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர்ல C'est ça சொல்லும்போது que Paul dit dans 2 Corinthiens, 6ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 16 17 வசனங்கள். chapitre 6. தேவனுடைய ஆலயத்துக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள். அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் ஆனபடியால் அங்கேதான் பாருங்க வசனத்தை மிக முக்கியம். வேவல திரும்பும் போது அந்த பாருங்கள் கதை ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து அப்ப சபைக்கு அதே காரியம் சொல்றார். இப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்னார், அதே மாதிரி சபைக்கு சொல்லுகிறார். நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து அந்த விக்கிர ஆராதனைக்காரர்கள் மத்தியிலே நடுவிலிருந்து Les idolâtries. கொடி போதை அந்த விரும்புகிறவர்கள் மத்தியிலே அவர்கள் நடுவிலிருந்து Il nous a sorti de tout ça. அவிசுவாசிகள் பாவங்களை நடப்பிக்கிற அவர்கள் நடுவிலிருந்து De tous les பிரிந்து infidèles, de toutes les autres அந்த choses. பிரிவுன்றது இதுதான். C'est ça la séparation. அப்ப இயேசு கிறிஸ்து Alors Jésus-Christ, ரட்சிக்க வந்த மாத்திரமல்ல c'est pas seulement, il est pas venu seulement pour nous sauver, பிரிவினை உண்டாக்க வந்தார் என்று mais pour சொல்லுகிறார். donner une séparation. இதான் அந்த பிரிவினை. C'est ça la séparation. இதனால உங்கள் உறவுகள் கூட பேச மாட்டார்கள். Alors c'est pour ça que beaucoup de familles ne vous parlent pas peut-être. என்னோட சொந்த அண்ணனோட பேசுவதில்லை. Mon propre frère ne me parle plus. என்னுடைய மகனுடைய பிறந்த நாளுக்கு ஏன் வேற என்று கேட்டபோது Quand je demandais pourquoi tu es pas venu pour l'anniversaire de நீ mon இந்த enfant, சபையில் இருக்கிறாய். il a dit toi tu es dans அப்படி à தெரியுமா? l'église. egal. egal. டொச்சில Ça வேற m'est- பார்க்கறா
C'est pas grave, ça m'est égal. எனக்கு அவரை விட என் தேவன் தான் முக்கியமானது. Parce que c'est l'Éternel qui est plus important. ஆமென் சொல்லுமாக. Alléluia. இதுதான் பிரிவினை. C'est ça la séparation. இதுதான் பிரிவினை. C'est ça la séparation. கணவன் மனைவிக்குள்ள இப்படிப்பட்ட பாருங்க Entre mari et femme. பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள Entre les உறவுகளுக்குள்ள parents et les enfants. நீங்க இழுப்புன்னு போனீங்க, நீங்களும் போனீங்க. Si vous êtes partis, vous êtes séparés. இழுப்புன்னு போ பிரித்து எடுத்தேன். Il vous a இது séparés. முதற்கொண்டு மருமகள் மாமிக்கு பிரிவினை உண்டாக்க Il y a une வந்தேன். séparation entre la belle-mère et la belle-fille. பிள்ளைக்கும் பெற்றோரும் பிரிவினை உண்டாக்க Il y a வந்தேன். une séparation entre les ஏனென்றால் parents et les அவர்கள் enfants. பாவத்தை விரும்புவார்கள், Parce que eux, ils aiment ஆனா le péché. ரட்சிக்கப்பட்டவர்கள் பரிசுத்தத்தை விரும்புவார்கள். Mais ceux qui ont obtenu ஆமென், salut இதுதான் veulent la பிரிவினை. ஆமென் sainteté. சொல்லுமாக. C'est ça la அவங்களோட ஒத்து போக முடியாது. On peut plus être avec eux. ஆமென், அவருடைய காரியத்தை நாங்க பங்கு பெற On முடியாது. peut plus aller dans leur propre, dans leur choses. பகைத்தாலும் பரவாயில்லை, C'est pas grave. உலகம் உங்களை பகைக்கும். Même si le monde nous ஆமென் déteste, சொல்லலாம். nous இந்த haït, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க ஐயா. vous devez connaître la vérité. நாம் என்ன சொல்றோம், இந்த சபைக்கு போனா அப்படித்தான், Si on va à l'église, on dit si on va à cette église, Pasteur c'est comme ça. பேசுவார். Le pasteur parle. தவறு. Non. சத்தியம் சொல்லுதுன்னு சொல்லுங்கள். ஆமென் சொல்லுமாக. Dites ce que la parole nous dit. அல்லேலூயா. Alléluia. அவர்கள் நடுவில் நீங்க பிரிந்து போய், Vous êtes séparés du milieu d'eux. ஆமென் சொல்லுமாக. Amen. உன்னுடைய அண்ணன் அக்காக்கள் பெரிய சினிமா காரிய குடி வரிகள்ன்றாங்க, நீங்க அங்க நிக்க முடியாது. Si votre frère ou votre sœur Non. va dans le cinéma ou toute autre chose, நான் vous pouvez தேவனை pas aller. சந்தோஷப்படுத்துகிறவன். Non, moi je rends plaisir l'Éternel. ஆமென். என்னுடைய சொந்த மருமகளுடைய கல்யாணத்துக்கு இந்த போன வருஷம் நான் போகல. Je suis pas allée pour une நான் எல்லாத்தையும் personne qui உங்களுக்கு est dans சொல்ல ma முடியாது, relation. எல்லாவிடம் சொல்ல முடியாது. Je peux pas tout lui dire. ஏனென்றால் என்னை தாயின் கருவில் உருவாக்கினவர், மரணத்துக்கு ஏதுவாக இருந்த ஆண்டவர் என்னை Parce que பிரித்தெடுத்தார். l'Éternel m'a séparé, moi qui étais அவருக்கு presque பரிசுத்தமாக வாழும்படி. à l'état de ma mort, l'Éternel m'a ஏனென்றால் séparé. எங்களை தூக்கி எறிகிறவர்கள் மத்தியில தேவன் நம்மை நிறுத்துகிறவர். L'Éternel, beaucoup de personnes nous ont rejetés, mais l'Éternel nous ஆமென். fortifie, nous élève. ஹalleluya. Alléluia. அவளுக்காக நான் ஜெபிக்கிறேன் Moi உண்மைதான். je prie encore pour eux. ஆமென் சொல்லுமாக. Amen. பரிசுத்தர் மத்தியில தேவன் விரும்புகிறார். L'Éternel vit parmi les saints. தேவன் உலாவுகிறார். L'Éternel habite parmi les saints. சொந்த ஆரம்பத்தில் இயேசுவை சொந்த சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. Les propres frères du Seigneur Jésus-Christ ne l'ont pas accepté. ஆமென். இயேசு பிறந்த பிறகு மரியாளுக்கு சூசைக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். Après la naissance du Seigneur Jésus-Christ, pour Marie et Joseph, ils ont eu beaucoup d'enfants. இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, Et ils n'ont pas புறக்கணிக்கப்பட்டார். accepté le Seigneur Jésus-Christ, ils l'ont rejeté. பின்பதாக ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரராக வந்திருக்கிறார்கள். Et c'est après qu'ils ont obtenu le salut et qui ont été comme un ministère, qui ont fait le ministère de Dieu. இயேசு Pardon. புறக்கணிக்கப்பட்டார். Jésus-Christ a été rejeté. ஆமென் சொல்லுமாக. அவமதிக்கப்பட்டார், Il a été humilié. பரியாசப்பட்டார், Il a été moqué. பிசாசு பிடித்தர் சொன்னார்கள். Ils ont dit que c'était ஆனா அவர் quelqu'un சொந்த du போகவே diable. இல்லை. Mais non, il s'est நான் pas பிதாவுடைய découragé. சித்தத்தை செய்யவே Je fais வந்தேன். la volonté de Dieu. ஆமென் C'est pourquoi சொல்லுமாக. je suis venu sur la terre. இப்படி நீங்களும் நானும் இருக்க வேண்டும் Vous et ஐயா. moi, on doit être comme ça. ஆமென் சொல்லுமாக. Amen. அல்லேலூயா. Alléluia. தேங்க் யூ லார்ட். இந்த யாரோ குரூப்பில் போட்டு ஏதோ ஒரு வேற ஒன்று போட்டிருக்கிறாங்க, ஏதோ பொங்கல் எல்லாம் விட சூப்பர் பண்ணிட்டேன். J'ai tout enlevé pour les personnes qui ont envoyé dans le groupe. யாரோ தமிழ் குரூப்பை நீங்க போட்டு Dans le groupe மிக Tamoul. கவனமாயிருங்க. நாமெல்லாம் இணைய முடியாது. On peut pas être, நாங்க பிரிக்கப்பட்டவர்கள். on peut pas être avec eux, nous sommes நாங்க séparés. Nous பிரிக்கப்பட்டவர்கள். sommes séparés. நாங்க தேவனுடைய ஜனங்கள். Nous sommes enfants de Dieu. அவங்களை கர்த்தர் ரட்சிக்க வேண்டும். C'est l'Éternel qui doit les நாம் sauver. அவங்களோட போய் அவர்களை ரட்சிக்க On முடியாது. ne doit pas aller avec eux et les sauver. அவர்கள் நடுவில் இருந்து Dans cette, sortez du milieu d'eux. அது முன்னெல்லாம் வாட்சி பாருங்க. Lisez avant, les ஆமென். paroles qui avant. ஹல்லேலூயா. சித்தப்பாவை சந்தோஷப்படுத்த, உங்க வெறுகிறவரை சந்தோஷப்படுத்த, அவங்களோட லூர்த்துக்கு போய் அவங்களோட நீங்க லூர்த்த தண்ணியை குடிச்சு Je satisfais mon பிறகு அந்த oncle, ஆவியை mes நீங்க familles, பெற்றுக்கொண்டு je vais à Lourdes, je பிறகு bois என்னால் l'eau. எழும்ப முடியல, Et அமர்த்துது. après on dit j'arrive pas à me lever. ஆவி போச்சு, எல்லாமே போச்சு. Tout est parti, l'âme est ஆமென் partie. சொல்லுமாக. பாச நான் போட்டோ தான் எடுக்க போனேன். Pasteur, moi je suis allée juste pour prendre des photos. போட்டோ எடுக்கிற மக்கள் அங்க இருக்கிற என்ன, நீ ஆவியில் மேல அந்த ஆவி அங்க பயங்கரமா Mais qu'est-ce qu'il y கிரியை a là-bas? C'est des mauvais esprits qui travaillent உங்களுக்கு là-bas. தெரியும், நல்லூர் சனசதிரி என்னெல்லாம் விற்பானோ அங்க எல்லாம் விற்கிறான். Il y a tout là-bas. ஆமென் சொல்லுமாக. எல்லாம் விற்கிறானாங்க. Toutes les marchandises. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. போன மலைகளை Nous glorifions இயற்கையில் le பார்க்கிற Seigneur. தவறு கிடையாது. Regardez les montagnes. ஆமென். அதுக்குள்ள போய் கால் வச்சிட்டீங்க செய்யுங்க. Mais si vous mettez le அது pied là-bas, சாத்தானுடைய ராஜ்யம். c'est le royaume du diable. அங்கே சாத்தானுடைய இருள் இருக்கிறது. Il y a les ténèbres du diable. qui est அங்கே là-bas. அவனுடைய வணக்கம் இருக்கிறது. Il y a la prosternation là-bas. அதுக்குள்ளே போய் காலை வச்சீங்கன்னா அந்த ஆவி உங்களை மேற்கொண்டு Si விடும். vous mettez le pied là-bas, l'esprit qui est அதை là-bas, தானங்க qui மேல est en சொல்லப்படுகிறது. vous. C'est qui est écrit dans la parole. அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து, Sortez du milieu d'eux. வாசிங்க, பிரிந்து அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்லுகிறார்? Séparez-vous, dit le Seigneur. Ne touchez pas à ce qui est பவுல் impur. அவ்வளவு அதிகாரத்தை சொல்லுகிறார். தெரியுமா? Paul dit, அதிகாரமாக Paul dit tout cela. பவுல் சொல்றாரு இல்ல, C'est pas ce que Paul dit, கர்த்தர் சொல்லுகிறார். mais dit l'Éternel. கர்த்தர் சொல்லுகிறார். Dit l'Éternel.
கர்த்தர் சொல்லுகிறார். dit l'Éternel. கர்த்தர் சொல்லுகிறார். Dit l'Éternel. பாஸ்டர் ஸ்டீவன் அல்ல, C'est pas le pasteur Stéphane. இந்த சபை அல்ல, C'est pas cette église. கர்த்தர் Mais சொல்லுகிறார். c'est l'Éternel qui le dit. ஏனென்றால் உன்னையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டுகிறார். Pourquoi? Parce que l'Éternel vous a choisi அல்லேலூயா. vous et moi. சின்ன சிறு வயதில் என்னை தெரிந்து விட்டார், புறம் போயினும் கண்டு கொண்டார். சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆமே சொல்லுமாக. எங்கேயோ நாம் இருந்தோம், Nous étions autre part. அவர் உன்னை என்னை தெரிந்து Mais கொண்டார். l'Éternel vous a choisi vous et நீங்கள் moi. எனக்கு தேவை. J'ai besoin de vous. நீங்கள் பரிசுத்த ஜனமாக இருக்க Vous வேண்டும். devez être un peuple qui est saint. நீங்கள் என்னுடைய ஆசாரியராக இருக்க Vous வேண்டும். devez être mes நீங்கள் sacrificateurs. மீண்டும் நான் படைக்க போற புதிய வானம் புதிய பூமியிலே நீங்க ஆளுகை செய்ய Vous வேண்டும். devez régner dans la nouvelle terre et dans le nouveau ciel que je vais நான் créer. உங்களை தெரிந்து கொண்டேன். Parce que moi, je vous ai choisi. நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளவில்லை, C'est pas vous qui m'avez choisi. நான் உங்களை தெரிந்து Mais c'est கொண்டேன். moi qui vous ai choisi. அவர்களை விட்டு Il a laissé tout ça. அதே லேவியராகமம் Lévitique, 11:45 வசனம். நான் chapitre 11, verset 45. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி நான் அழகாய் பாருங்க, நல்லா இருக்கு அந்த வசனம். அந்த பக்கத்தை சொல்லாமா மற்றவர்கள் எடுக்கணும். 139 பழைய ஏற்பாடு. 139 பழைய ஏற்பாடு. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி நான் உங்களை தேவனாய் இருக்கும்படிக்கு உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. அப்ப எகிப்திலிருந்து உங்களை வரப்பண்ணினேன். Lui qui a fait sortir du pays எகிப்திலே d'Égypte. அவ்வளவு பாவம், Dans l'Égypte, il y avait beaucoup de péchés. எல்லாத்துக்கும் ஒரு கடவுள். Ils avaient un Dieu pour tout. தண்ணிக்கு Pour சூரியன் l'eau, pour le எல்லாவற்றுக்கும். soleil. அதிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் கலந்து Et விட்டார்கள். les Israélites sont aussi allés avec eux. ஆபிரகாமுடைய சந்ததி. La génération de நான் Abraham. எகிப்திலிருந்து உங்களை வரவழைத்தேன். Mais moi, je vous ai fait sortir de l'Égypte. இப்ப அதே 18 அதிகாரம் லேவியராகமம் 18 Lévitique, chapitre 18. 2 நாளை வாசிப்போம். 2, 4. நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த எகிப்திலிருந்து வந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் உங்கள் தேவனா. மீண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மீண்டும் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நானே உங்களுடைய இரட்சகர். நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கைகளின்படி செய்யாமலும். ஹலோ, பாத்தீங்களா? மீண்டும் நீங்கள் கூடியிருந்தீங்களே 400 வருஷம், 400 ans quand vous habitiez parmi les Égyptiens, 70 பேராய் போனீங்கள், quand vous êtes partis à 70 இப்போ personnes, பல லட்சமாக maintenant மாறிவிட்டீர்கள். vous êtes plusieurs milliers. ஆமென். இப்போ நான் உங்களை மீட்டு கொண்டு வந்து விட்டேன். Maintenant je vous ai sauvés, je vous ai ramenés. ஆகவே நீங்க எகிப்தில் இருக்கிற எகிப்தின் காரியத்தின் போல செய்யாதபடிக்கு, குடியிருந்த எகிப்தியருடைய செய்கையின்படி செய்யாதவங்களும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கைகளின்படி செய்யாமலும். கவனித்தீங்களா? அப்ப இப்ப வனாந்திரத்தில் இந்த வார்த்தையை பேசுகிறார். L'Éternel dit ces paroles dans le désert. அப்ப இந்த கானானுக்குள்ள போக போறீங்க. Vous allez aller à Canaan. 7 ஜாதிகள் இருக்கின்றன. Il y a 7 différentes personnes. அவங்களை துரத்த போறீங்க. Vous allez les chasser. பயங்கரமான அருவருப்பான ஜனங்கள். Ils font des choses mauvaises, pardon. எல்லாரும் கவனிங்க, நான் பேசுறத கவனிங்க. Vous devez faire attention à ce que je dis. ஒன்று எகிப்தில் இருக்கிற செய்கை அந்த தேசத்தின்படி. Alors toutes les choses qui ont les Égyptiens. இரண்டாவது அங்கே கானான் ஜனங்களுடைய காரியத்தின்படி. Et toutes les choses des personnes Canaan. அப்படி எப்படி வாழ்வது? Alors comment vivre? இதோ நான் கொடுக்கிற இந்த பிரமாணத்தின்படி வாழுங்கள். Alors vivez selon mes lois. நான் கற்றுக் கொடுக்கிற இந்த வசனத்தின்படி வாழுங்கள். Vivez selon ce que je dis, mes prescriptions. ஆமென் சொல்லுமாக. Amen. அப்ப நாங்கள் முன்னே இலங்கையில் இருந்தோம், Avant nous étions au Sri Lanka, இந்தியாவில் இருந்தோம். nous étions en இப்ப Inde. ஆண்டவர் என்ன சொல்வார்? Et qu'est-ce que l'Éternel vous நீங்கள் dit? முதல் இலங்கையில இந்தியாவிலிருந்து நான் உங்களை வரவழைத்தேன். Je vous ai sorti du Sri Lanka et de l'Inde. அவைகளுடைய செய்கையின்படி நீ செய்யாமல் Tu ne dois pas faire ce que eux ils ont fait. இப்ப யூரோப்ல இருக்கிறோம். Maintenant nous sommes en Europe. யூரோப், En Europe. பிரான்ஸ். En France. அப்ப பிரான்சில் இந்த தேசத்தின் தாருடைய செய்கையின்படி நீங்க Et செய்யாமல் vous ne devez pas aussi faire ce que les Français font. அவர்களுடைய முறைமைகளை படி நடவாமல். Ne faites pas tout ce qu'ils font. பயங்கரமான, பாத்தீங்களா? Amen. நாம் என்ன செய்கிறோம்? Qu'est-ce que nous faisons?
ரெண்டையும் முலான்ஸ் பண்ணி வர்றோம். On mélange tout ça. பாதி ஆசி ஸ்ரீலங்கா, D'un côté, nous sommes Sri Lanka, கொஞ்சம் French. asiatique, et de l'autre côté, nous sommes français. ஹalleluya. ஆமென் சொல்லுமாக. Amen. இப்ப கவனிங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. Écoutez, enfants de இங்கே Dieu, தான் தேவன் உங்களோட பேசுகிறார். c'est ça que Dieu vous parle. நீங்க சொந்தரிக்க போற பரமகானான் Vous avez un Canaan qui est éternel. அது மகா பரிசுத்தமானது, Il est très saint. மகா உண்மையானது. C'est quelque chose qui est fidèle, qui est vrai. அந்த தேசத்தின்படி நீங்க வாழ வேணும்னா தேவன் கற்றுக் கொடுக்கிற வசனத்தின்படி நீங்க வாழ வேண்டும். Et si vous voulez être digne d'aller là-bas, Indaki. vous devez apprendre tout ce que l'Éternel vous ஆமென் dit. சொல்லுமாக. Amen. அல்லேலூயா. Alléluia. இந்த தேசம் இன்றைக்கு கடவுளை விட்டு தூரம் போய் விட்டது. Ce pays s'est éloigné de Dieu. 70 வருஷம் 60-70 வருஷத்துக்கு முன்பதாக அவ்வளவு பரிசுத்தமாக தேவனுக்கு பயந்த தேசம் யூரோப். Avant 60-70 ans, l'Europe craignait l'Éternel et vivait une vie sainte. அவர்கள் பெண்களே ஜீன்ஸ் போட மாட்டார்கள். Les femmes mettaient même pas un jean. ஆமென். அவர்கள் போற உடுப்பெல்லாம் ஒரு ஒரு விலையேறப்பட்டதா C'était இருக்கு. glorieux. ஆமென். அவர்கள் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ள வந்த ஒரு ஜனம். C'était un peuple qui était venu vers le Christ. ஆமென். அவ்வளவு இந்த யூரோப்ல பாவத்தை பார்க்க முடியாது. En Europe, on ne pouvait pas avoir de péché. ஆமென். ஒரு திருமணம் ஒழுங்காக நடக்கும். Le mariage se passait correctement. அது சர்ச்சில நடக்கும். Ça se passait seulement à l'église. ஆமென். காதல் கத்திரிக்கலாம் அதெல்லாம் குறைவா இருந்தது. Il n'y avait pas d'amour, பழகி பார்த்து பிறகு நாங்க செய்வோம். Non, d'abord on essaie de se correspondre et ensuite மரக்கரை போறோம். மரக்கரை Par exemple, on va அந்த பழத்தை சாப்பிட்டு dans பாருங்க. des marchés, on dit on mange d'abord le fruit. கபரு போறோம். Et on va à Carrefour. அந்த ஓந்திரல சில பலகாரங்கள் இதுகள் வச்சிருப்பாங்க. D'abord, il y a des வெட்டி choses. தந்து சாப்பிட்டு நீங்க Ils வேண்டுங்க. disent manger et acheter. ஆமென். இன்றைய கவனிங்க இல்லையா? Et regardez comment c'est. பழகிட்டு நீங்க On செய்யுங்க. dit on va déjà essayer de voir, on அன்றைக்கெல்லாம் se அப்படி connaître இல்ல. et ensuite on va கடவுளுக்கு procéder au mariage. பயந்திருந்தார்கள். Ils avaient peur de l'Éternel avant. இன்றைக்கு அது அல்ல. Maintenant, ce n'est plus comme ça. நப்போலியன் வந்து எல்லாத்தையும் நாசமாக்கி விட்டான். Napoléon a tout changé. இனி சர்ச் தேவையில்லை, மேரியே வரட்டு. மேரி Non, on veut plus l'église, on veut la mairie. அங்கேயே திருமணம், Là-bas, il y a le mariage. அங்கேயே டிவோர்ஸ், Là-bas, il y a le divorce. அங்கேயே நீங்க பிற திருமணம். Et c'est après s'ils veulent. முதல் திருமணத்துக்கு வெள்ளை பலூன், Pour le premier mariage, il y a des ballons qui sont blancs. ரெண்டாவது திருமணத்துக்கு கருப்பு பலூன். Dans le deuxième அதெல்லாம் mariage, இருக்கு, il பாத்தீங்களா? y a des ballons qui sont noirs. ஆமே கவனித்தீங்களா? அப்ப அவங்க கொண்டு வந்து எல்லாம் பாழாக்கி விட்டான். Alors regardez, tout est changé. சுதந்திரம் எக்களித்த எல்லாம் சுதந்திரம். Il dit que c'est à une égalité dans tout. அவன் உணர்வுக்கு கொடுத்து விட்டாங்க. ஐயோ, Ils ont donné de l'importance pour les sentiments. ஆகவே இப்பொழுது இருக்காக இந்த செய்யும்படி நீங்க செய்யக்கூடாது. Et vous ne devez pas faire ce que eux ils font. ஆமென். ஒரு நாள் கர்த்தருக்கு பயந்த தேசம் இந்த தேசம். C'est vrai qu'à l'époque, le pays craignait l'Éternel. அமெரிக்கா கடவுளை நம்பி அந்த டாலர்லே நாங்கள் கடவுளை விசுவாசிக்கணும்னு போட்டார்கள். Dans l'Amérique, on peut voir que même dans le dollar, ils avaient la crainte de l'Éternel. ஆண்டவர் நியாயத்தீர்ப்பை 2001 ஆண்டு அந்த கோபுரம் அடிக்கப்பட்டது. En 2001, on peut voir que il y a eu un problème là-bas, un attentat. அன்றிலிருந்து நியாயத்தீர்ப்பு அமெரிக்காவுக்கு தொடங்கி விட்டது. Et depuis, il y a le jugement pour l'Amérique. கடவுளை விட்டு போய் விட்டார்கள். Ils se sont éloignés de Dieu. ஆமென். ஆமென் சொல்லுமாக. Amen. ஆலயங்கள் மூடப்பட்டு விட்டது. Les églises ont été ஆனா fermées. இப்பொழுது வந்திருக்கிற அந்த கட்சி டொனால்ட் ட்ரம்ப் தான் சொல்லி இருக்கிறார், வேதம் பைபிள் எல்லாம் வாசிக்க வேண்டும் Et on என்று. peut voir que Donald Trump a dit qu'il fallait qu'il lise la Bible. பாவத்தை இன்றைக்கு உலகம் இன்றைக்கு விட்டுவிட வெளியிலே. Les péchés, on peut voir que ஆதன் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேசத்தின் செய்யும்படி வாழாதீர்கள். ne vivez pas selon ce que les hommes vivent. போதிக்கிற வார்த்தை. Non, écoutez la parole de Dieu. இதுதான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும். C'est ça qui va ramener dans le royaume des இதுதான் cieux. உங்களை சமாதானமாக உங்களை வைத்திருக்கும். C'est ça qui vous gardera la இதுதான் paix. உங்களை குடும்பத்தை கட்டும். C'est ça qui bâtira vos maisons. ஆமென் சொல்லுமாக. Amen. எல்லாரும் ஆமென் சொல்லுமாக. Tous amen avec moi. கர்த்தருடைய செய்யும்படி நாங்கள் வாழுவோம். Nous devons vivre selon ce que Dieu veut. ஏனென்றால் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் Que vous le veuillez ou non, யாரும் யூரோப்பிலோ இங்கே உலகத்தில் வாழ போறவங்க அல்ல. personne va vivre sur la terre, en Europe. மரணம் ஒரு நாள் வரும். Il y aura la mort. அப்பொழுது யாரும் நம்மை காப்பாற்ற À முடியாது. ce moment-là, personne ne pourra nous sauver. நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தா டேடி வந்து நிற்பார். Si vous êtes saint, votre Père viendra. ஆமென். அல்லேலூயா. Alléluia. ஆமென். டேடி ஜீசஸ் வந்து நிற்பார். Père, அவருடைய le தூதன். Seigneur Jésus-Christ viendra. நீங்கள் உங்களுடைய இஷ்டப்படி வந்தா இன்னும் ஒரு மிஸ்டர் போலி டேடி வருவான். Si vous vivez selon ce que vous voulez, il y aura un autre வாடா Père, மகனே un வாடா. faux Père qui viendra. வாடா. Il dira viens, viens. ஐயோ என்ன காப்பாத்து வாட Oh முடியாது. non, sauve-moi. Non, je ne pourrai pas. பாஸ்டர் Pasteur, சத்தம் கேட்காது. on va pas entendre. மரித்தவன் அப்ப C'est சத்தம் bon, si on கேட்காது. est mort, c'est fini. மம்மி. Maman. ஐயோ மம்மி சொன்னாவே அடிக்கடி. Oh, maman m'a dit tout le temps. மம்மி வர Il முடியாது. n'y a pas maman non plus. ஆமென். அங்கிள். Mon oncle. அங்கிள் வர முடியாது. Non, mon oncle ne peut pas venir non plus. Too late. C'est trop tard.
உன் சரீரத்தை விட்டு வந்துடுதே வெளியே. Tu es sorti de ton corps, c'est ஆனா fini. எல்லாம் கொஞ்ச நேரம் பாப்பாய். C'est un peu de temps que tu regarderas tout ça. உன் சரீரத்தை வெளியே வந்து விட்டாய். Tu sortiras de ton corps. Late. C'est trop tard. ஆமென் சொல்லுமாங்க. Amen. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். Dieu vous aime. இந்த நாட்கள் சொல்றேன் நீங்கள் Pourquoi je பரிசுத்தமாக vous dis en ce இருங்கள். temps? நாளை அற்புதத்தை Vous பெறுவீர்கள். devez être saints. C'est après que vous allez avoir உங்கள் des குடும்பம் miracles. கட்டப்பட வேண்டும். Vos familles seront bâties. உங்கள் படிப்பு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். Vos études seront bâties, நாம் seront bénies. ஆராதிக்கிறவர் பரிசுத்தம் உள்ளவர். On doit être saint. Notre Seigneur est saint. முன்னே நாங்கள் பாவிகளாய் இருந்தோம். Avant, nous étions pécheurs, c'est vrai. நாம் எல்லாரும் கெட்டவளாய் இருந்தோம். Nous étions des personnes mauvaises. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அந்த பாவத்தின் அடிமையிலிருந்து நம்ம விடுதலையாக்கினார். Mais l'Éternel qui est riche en miséricorde est venu nous sauver. இயேசுவின் இரத்தம் நம்மை பாவங்களை கழுவி விட்டது. Et par le sang du Seigneur Jésus-Christ, il nous a lavés. இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்ல அவருடைய இரத்தம் நம்மை கழுவுறது. Maintenant encore, si vous demandez pardon à l'Éternel, il vous lave avec son sang. ஆண்டவர் சொல்றார், நீ பரிசுத்தமாய் வாழ. Maintenant, sois saint. சபை பரிசுத்தவான்களுடைய கூடாரம். L'église, c'est une tente pour les justes. நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும். Maintenant, tu dois vivre dans la justice. நீ முன்னே எவ்வளவு பாவம் செய்தியோ அதை நான் மன்னிக்க தயாரா இருக்கிறேன். Peut-être que tu as fait beaucoup de péchés, je suis prêt à pardonner tout cela. அதற்காக தான் நான் அடிக்கப்பட்டேன். C'est pour ça que j'ai été frappé. என்னிடத்தில் வா, உனக்கு மன்னிப்பு Viens vers தருகிறேன். moi et je te donnerai le pardon. நான் உனக்கு பரிசுத்தத்தை கற்று Et தரேன். je t'apprendrai la sainteté. ஆமென் சொல்லுமாங்க. Amen. அல்லேலூயா. Alléluia. பரிசுத்தம். La sainteté. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Que le nom de l'Éternel soit glorifié. அல்லேலூயா. Alléluia. அவருக்கு முன்பாக நான் நிற்க போறோம். On doit être devant lui. அவர் பரிசுத்தம் உள்ளவர். Lui, il est saint. கடைசியா ஒரு வார்த்தைகள் பார்த்து நான் முடிக்க On போறோம். va voir quelques derniers versets. வருகிற நாட்கள்ல Dans les prochains jours, நாம் எங்கே பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், on va voir où est-ce qu'on doit être saint. எப்படி பரிசுத்தமாய் வாழ்வதை உங்களுக்கு கற்றுத் தர போகிறேன். Comment vivre dans la sainteté. ஆமென். இப்பொழுது சில வார்த்தைகள் 1 பேதுரு 1 Pierre, முதலாம் அதிகாரம் 13 இருந்து chapitre 1, வாசிப்போம். à partir du verset 13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு நீங்கள் உங்கள் மனதின் உங்கள் எண்ணம் மனம் என்ற உங்கள் எண்ணம், C'est-à-dire vos pensées. உங்கள் மனதின் எண்ணங்கள் அறையை கட்டிக்கொண்டு. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து. அப்ப பிரச்சனையே நம்முடைய மனம்தான். Alors c'est quoi le problème? C'est nos sentiments. சிந்தை தான் எங்கள் பெரிய ஒரு போர்க்களமா இருக்கிறது பரிசுத்தத்துக்கு. C'est ça, c'est les pensées qui sont அந்த மனதின் அறையை கட்ட comme வேண்டும். une lutte. C'est ça qu'on doit saigner. வசனத்தினால அந்த மனதின் அறையை கட்ட வேண்டும். C'est ça qu'on doit saigner. மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது. அண்டலம் பாருங்க, பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து மத்திய வானத்திலிருந்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். உங்களுக்கு அளிக்கப்படும் அந்த கிருபை மேல பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் முன்னே பாருங்க, அழகாய் சொல்றார், நீங்கள் முன்னே, அதான் இயேசுட்ட வர முன்னே, சபைக்குள்ள வர முன்னே நீங்க முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல். அப்ப இன்னைக்கு ஏன் அநேகர் பாவம் செய்து கொண்டிருக்காங்க தெரியுமா? Beaucoup de personnes font encore des péchés அறியாம. parce qu'ils ne savent pas. ஆமென். அப்ப அறியாமையினாலே நீங்க செய்த இச்சையினாலே இச்சையின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து வசனத்துக்கு, comme des enfants obéissants, சத்தியத்துக்கு, obéissant à la vérité, à la parole, கர்த்தருக்கு, à Dieu, உங்களை போதிக்கிற ஊழியக்காரனுக்கு au pasteur. கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து. Vous êtes des enfants qui soient obéissants. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. எப்படி கொண்டு முடிக்கிறார்? உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும். உங்கள் நடக்கை சேர்ச்சில ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல. C'est pas seulement dimanche. ஹலோ, மண்டே டு சண்டே, lundi jusqu'à dimanche, திங்களிலிருந்து ஞாயிறு வரை, lundi jusqu'à dimanche, இந்த ஜனவரியிலிருந்து இனி வருகிற வருஷங்கள், de எல்லா janvier வருஷம் jusqu'à les années d'après, உங்கள் நடக்கை, dans votre vie, உங்கள் வீட்டில, dans votre maison, உங்க தனி ரூம்ல, dans votre chambre, உங்கள் ஸ்கூல்ல, dans votre école, உங்களுடைய வேலையிடத்துல, dans votre travail, உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர். பாத்தீங்களா, அழகாய் சொல்றேன், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. பாத்தீங்க, நீங்களும் பரிசுத்தர். Vous devez être saint. நம்முடைய அப்பா பரிசுத்தர். Notre Père est saint. நம்முடைய அப்பா பரிசுத்தர். Notre Père est saint. நம்முடைய தகப்பன் பரிசுத்தர். Notre Père est saint. அவர் தூய்மையுள்ளவர். C'est quelqu'un qui est pur. எவ்வளவு வேணும் இடத்துல இருள் இல்ல. Il n'y a pas de ténèbres en lui. எவ்வளவு வேணும் இடத்துல பொய் இல்ல. Il n'y a pas de mensonge en lui. எவ்வளவு வேணும் மாய்மாலம் இல்ல. Il n'y a pas de l'hypocrisie en lui. அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர். Il est saint. நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். Vous aussi, vous serez saint. ஆமென் சொல்லுமாக. Amen. பரிசுத்தர்
பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே பரிசுத்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், சுத்தரே பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே சுத்தரே நீரே நீர் மாத்திரமே. எபிரேயர் 12:14 சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் யாரும் அவரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாம யாரும் அவருக்கு முன்பா நிற்கவும் முடியாது. Sans la sainteté, nous ne pouvons pas être devant பரிசுத்தம் lui. இல்லாம யாரும் அவரை தரிசிக்க Nous ne முடியாது. pouvons pas le voir. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், J'arrive bientôt, je viens bientôt. சீக்கிரமாய் வருகிறேன் என்றவர் அந்த அடையாளம் தான் Je viens bientôt. 2025 அதிகமாக போகிறது. C'est ça qui va se passer en 2025. On va voir un truc தொடங்கின ici. முதலாம் தேதியிலே அமெரிக்காவிலே கலக்கம். Depuis le premier jour, le 1er janvier, il y a போன eu- வைரஸ் திரும்பவும் சைனாவில் on va தொடங்கி voir qu'il விட்டது. y a un autre virus qui vient மற்ற apparemment. நாடெல்லாம் பயப்படுகிறது. Tous les pays ont peur. அதிகமாகும் இன்னும் தேசம் அதிகமாக போகிறது. Le pays va ஆனா accumuler இதிலிருந்து beaucoup de choses. காக்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். Mais l'Éternel qui vous காக்கிற sauve est பட்சியை là. போல உன்னையும் என்னை அவர் காப்பாற்றுவார். L'Éternel qui vous protège comme un இனி aigle est avec வரப்போர் vous. அழிவிலிருந்து காப்பாற்றி உன்னை எடுத்துக்கொண்டு மத்தியமானதை கொண்டு போக என் Il vous தேவன் sauve de சீக்கிரம் tout ça. வருகிறார். Il vous sauve de tout ça. ஆமே சொல்லுமாக, Amen. இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன். Je viens bientôt. பரிசுத்தம் உள்ளவன் என்ன பரிசுத்தமாக இருக்கட்டும். Que le saint se sanctifie encore. எனக்கு பயப்படுறவன் தொடர்ந்து எனக்கு பயப்படட்டும். Celui qui a peur de moi, qu'il y ait encore la ஆமென். crainte. ஆமே சொல்லுமாக, Amen. நல்ல தீர்மானத்தை எடுப்போம். Prenez des bonnes décisions. இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு தீர்மானம். Même dans ce premier dimanche, prenez une bonne décision. நான் மரிக்கும் போது என்னை எல்லாம் ஒரு பரிசுத்தவான்கள் என்ற ஒரு அழைப்பு எனக்குள் இருக்க வேண்டும். Même quand je suis mort, il faut que j'ai une appellation que je suis saint. முதலாவது உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவர்கள் பாக்கியவான்கள். Premièrement, ceux qui sont les premiers dans la résurrection, ils sont bénis. அவர்கள் பரிசுத்தவான்களாய் இருக்கிறார்கள். Ils sont saints. இரண்டாம் மரணத்துக்கு அவருக்கு இடமில்லை. Ils ne font pas place à la deuxième mort. நல்ல தீர்மானத்தை கண்களை மூடுவோம். Prenez une bonne décision, priez. நல்ல தீர்மானத்தை எடுப்போம். Prenez une bonne décision. நல்ல தீர்மானத்தை எடுப்போம். Prenez une bonne décision. இந்த வருஷத்தில் நல்ல தீர்மானத்தை எடுப்போம். Prenez une bonne décision cette année. உங்களை தேவன் பிரித்தெடுத்தார். L'Éternel vous a choisi, vous a séparé. உங்களை அவர் கனம் பண்ண போகிறார். Et l'Éternel va vous glorifier உங்களை vous ஒரு aussi. சிலர் உங்களை பரியாசம் பண்ணலாம். Peut-être qu'il y a des personnes qui se moquent de vous. உங்களை ஒரு சிலர் உங்களை பகைக்கலாம் வேண்டாம் Peut-être என்று qu'il y a சொல்லி beaucoup de personnes qui disent non. கவலைப்படாதீர்கள். Mais n'ayez pas peur. அவர்களே உங்களை பார்த்து C'est eux ஆச்சரியப்படத்தக்கதாக qui vous verront et qui vont bénir. Et qui vont உங்கள் être தலைகளை கத்தர் மேமே étonnés. உயர்த்துவார். Parce que l'Éternel vous glorifiera. ஆமே சொல்லுமாக, Amen. பிரித்தெடுத்தவர் Il vous a இஸ்ரவேல் séparé. ஜனங்களை குறித்து இன்று வரை உலகம் பயப்படுகிறது. Jusqu'à maintenant, tout le monde a peur des Israélites. உங்களை குறித்து ஒரு பயம் உலகத்துக்கு உண்டாகும். Le monde aura peur de vous. ஆமே சொல்லுமாக, Amen. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமாக.